அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ஆர்வலர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால் வணக்கம். இந்த வாரம் நம்மளது பகுதி 85ங்க. 22/5/2025 இன்றைக்கி வியாழக்கிழமை. ராகுகேது பயிற்சி 2025 கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் போயிட்டுருக்குற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிறகு பேசிக்கலாம் அப்படினால இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னோம்னா வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி 4ஆம் தேதிங்க. 32-38 நாளைக்கு திருக்கணித்தபடி வாசன் பஞ்சாங்கத்துப்படி கொடுக்கறது இதை கொடுக்குறாங்க. 18/5/2025 இந்த நாளைக்கு டைம் எடுக்கும்போது 7:27 PM கிடைக்குது. சென்னைக்கு போட்டிருக்கிறோங்க. திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சந்திர திசை 9 வருஷம் 9 மாதம் 4 நாள் பாக்கி இருக்க ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றாருங்க. சந்திர புத்தி ஒரு 7 மாதம் 4 நாள் பாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுக்கு ஒரு அமைப்பு. சந்திர பகவானோட சாரத்தில் நம்மளுக்கு வேறு யாருமே இல்லை. சந்திரன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. சந்திர சாரத்தில் வேறு யாரும் இல்லை. சந்திரசாரம் வாங்கிட்டு திசை நடக்குதுங்க. இந்த டயத்துக்கு லக்னம் கேட்ட 1ல் விழுகக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னம்னா அன்னத்த கிரக அமைப்பை நம்ம போட்டிருக்கிறோம். ராகுகேது பயிற்சியான அன்றைக்கி ஒரு அந்த டயத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தால் என்ன அமைப்போ அந்த அமைப்பை ஒரு பயிற்சிங்கிறது அங்கேருந்து இங்கே வரக்கூடியது. கற்பனை கோடுகள் தான் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வழக்கத்துலேயும் நாட்டு நடப்பிலையும் போயிட்டுருக்கும்போது நமக்கு அதை ஒட்டி போகிறோம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. புரட்டாதி 3ஆம் பாதம் ராகு பகவான் குரு பகவானோட புரட்டாதி 3ஆவுக்கு வர்றாருங்க. கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய நிலை உத்தரம் 1ஆம் பாதத்துக்கு வந்து சேரக்கூடிய ஒரு கணக்குங்க. காலபுருஷனோட லக்னாதிபதி நீசப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம். சந்திரன் அந்த வீட்டை பார்த்து ஒரு நீசபங்கராஜ்யம் கொடுத்துக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த வீட்டு சாராதிபதி சந்திரன் அங்கே நிற்கிறாரு. செவ்வாய் வந்து உங்களுக்கு சாரம் புதன் சாரம் வாங்குதுங்க. புதன் பகவானும் இவங்களும் ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் வாங்கி வந்துக்கிறாங்க. இப்போ செவ்வாய் சாராதிபதி லக்னாதிபதி நீசம்னாலும் ஒரு பரிவர்த்தனை யோகம் சார பரிவர்த்தனையில் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்த்துட்றாருங்கிற ஒரு நிலை. செவ்வாய் புதனும் ஒரு பரிவர்த்தனையில் நிற்கக்கூடிய ஒரு கணக்குங்க. சந்திரமகா திசை இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி 3ல் ஸ்திர லக்னத்துக்கு 3ஆம் இடம் மாரகம் ஒரு கடுமையாக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வர்றாருங்க. சூரிய பகவான் அந்த லக்னத்தை பார்த்துறாரு. 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் உச்சம் சனி கூட நிற்கக்கூடிய ஒரு நிலைங்க. குரு பகவான் ஒரு சம வீடு வாங்கி உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலை. குரு பகவான் பார்வை இங்கே வரல. சூரிய பகவானோட பார்வையை இவர் வாங்குறாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. வேறு யாரும் பார்க்கல. சனி 10ஆம் பார்வையும் வர கிடையாதுங்க. செவ்வாய் பார்வை இல்லை. அப்போ சூரியனோட ஒரு பார்வை அரசு நவகிரகத்தினோட தலைவரோட பார்வை இருக்கக்கூடிய ஒரு கணக்குங்க. சூரிய பகவான் பார்த்தோம் அப்படின்னா சூரிய சாரத்திலே நின்றுட்டு பார்க்குறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகுகேது பயிற்சி என்ன பண்ணுது பார்க்கலாம். ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் நின்ற வீடு இல்லை கூட இருக்கக்கூடிய கிரகத்தை அப்சர்வ் பண்ணிக்குவாங்கங்கிற கணக்கு நின்ற வீட்டினோட பலன். அப்போது ஒரு காலபுருஷனோட 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யஸ்தானம். ஏன்னா நம்ம இன்னைக்கு காலத்துக்கு தான் பலன் பேச போகிறோம்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இது கிரக அமைப்புக்கு உண்டான லக்னம். காலபுருஷனுக்கு எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா ராஜ்யஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் ஏற்கனவே நட்பு வீடு வாங்கிட்டு நிற்கக்கூடிய நிலைங்க. கேது பகவான் காலபுருஷனோட 5ஆம் வீடு பூர்வ புண்ணியத்தில் நின்றுட்டுங்க ஒரு பகை வீடு வாங்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னம்னா ராஜ்யம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ ஒரு அதிகாரம் பதவி ஒரு லாபங்கள் ஒரு இருண்ட ராசி இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே மறைமுக நாள் நிற்கிறதும் போய் ஒரு இருண்ட ராசிக்குள்ளே நின்றுட்டு ஒழிஞ்சு மறைஞ்சு நம்மளுக்கு பலனை கொடுக்க போகிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. காலத்தினோட 11ஆம் பாவம் ராஜ்யத்தில் நின்றுக்கிறாருங்க. தனஸ்தானத்திற்கு கேந்திரம் வாங்கிட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்துக்கிறாரு. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு தைரிய வீரிய ஸ்தானம். கம்ப்யூட்டர் மாடர்ன் டெக்னாலஜி தொட்டுட்டு இருக்கக்கூடியது. ஒரு தொலைத்தொடர்புகளை தொட்டுட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு விசேஷமாக வர்றாருங்க.
அப்போது பொருளாதாரங்கிறதுக்கு கேந்திரம் வாங்கிட்டு பொருளாதாரத்தை நல்ல நிலையில் தான் வச்சுக்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உணவுப் பொருட்கள், ஒரு பொருளாதாரம், இதை காசு பணங்கள், இதுகளையெல்லாம் ஒரு நல்ல நிலையில் ஒரு வாய்ஜாலம்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு நல்லா வருதுங்க. தொலைத்தொடர்புத்துறை புதன் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. காலபுருஷனோட சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 8ஆம் வீட்டுக்கு நின்றுட்டுங்க ஒரு நிற்கக்கூடியது ராகு பகவான் குரு பகவானோட சாரம் வாங்கிட்டு நிற்கக்கூடிய நிலைங்க. இந்த வீட்டினோட 6க்கு அதிபதி சாரம் 9க்கு அதிபதி சாரம் வாங்கிட்டு நிற்கக்கூடிய நிலை. இப்போ சுகத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு எடுத்த உடனே சொல்லிடுறாரு. இன்றைக்கி குரு சாரத்தில் நின்னாலே இந்த 4ஆம் பாவத்துக்கு அது 6ஆம் பாவத்தினோட சாரங்க. ராகு பகவான் இன்றைக்கி நின்றுட்டு போகக்கூடியது. குரு பகவானும் மறைகிறாருங்க. இந்த வீட்டு அதிபதியோ உச்சாதிபதி கிடையாது, வீட்டு அதிபதி பார்வை கிடையாது, குரு பார்வை நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இந்த வீட்டுக்கு குருவோட ஆசீர்வாதம் நீ செய்யறதுக்கு நான் சுயசாரத்தில் நின்றுட்டு அந்த சாராதிபதி பார்வையும் வாங்குதுங்க. குருவோட பார்வையும் காலம் 9ஆம் பாவத்தில் நின்றுட்டு வாழ்த்தக்கூடிய இடம். குருவோட 9ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய ராகு. அப்போ ராகு தன்னோட செயலையும் தன்னுடைய பலன்களையும் பரிபூர்ணமாக கொடுக்கறதுக்கு நான் உனக்கு ஒத்துழைக்கிறேன்னு குரு பகவான் வந்து நின்றுறாருங்க. ஆனால் இவர் குருசாரம் நிற்கும்போது என்னொன்று வரும்னா சுகத்துக்கு 6ஆம் பாவத்தினோட பலனை தான் கொண்டாந்து கொடுப்பாருங்க. குரு பகவான் புதன் வீட்டில் நிற்கிறாரு. அப்போ ஒரு இந்த கொரோனா பீரியட் எப்படி நம்ம சொன்னோமோ அது மாதிரி ஒரு புது விதமான ஒரு ராகு பகவானாலே ஒரு விஷக்கிருமிகள் கண்ட்ரோலுக்கு வராது, கை கெட்டாது, பிடிமானத்துக்கு வராத கூடிய விஷயத்தை நமக்கு சுகத்துக்கு கொடுக்க போகிறாருங்கிறத எடுத்த உடனே சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது ஒரு மறுபடியும் ஒரு உலக மக்கள் சுகத்துக்கு ஒரு இடர்பாடு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எடுப்பிலேயே அவர் அதை அன்றைக்கி நம்மளுக்கு சுட்டி காட்டிட்டு போகக்கூடிய நிலை. அப்போ கொஞ்சம் பத்திரமா இருந்துங்க, மறுபடியும் முகமூடி போட்டுங்க, கொஞ்சம் கூட்டத்துக்குள்ளே போகாதீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா உணவு இதுகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உணவு இவருக்கு சப்போர்ட்டுக்கு வருதுங்க, தொலைத்தொடர்புத்துறை சப்போர்ட்டுக்கு வருது, புதனோட சப்போர்ட்டும் சுக்கிரனோட சப்போர்ட்டும் அவருக்கு ஒரு நல்ல நிலைக்கு வர்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் பாவத்துக்கும் நல்ல சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலைங்க. 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம்னு சொல்லிட்டு நோய்க்கு சப்போர்ட்டு 6க்கு 6 கெட்டவனுங்கிற நிலையில் ராஜ்யஸ்தானம் கடன் தீரணும்னாலே இந்த பாவம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, 6க்கு 6ன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது நோய் சம்பந்தமானதும் புதுவிதமான ஒரு அலர்ஜி, புதுவிதமான நுண்ணுயிர்கள் நம்ம சுகத்தை கெடுக்க போகுதுங்கிறது ஒரு அறிகுறி கிடைக்குதுங்க ஐயா. ராஜ்யஸ்தானத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய நிலை 11ஆம் பாவனால 4ஆம் பாவத்தை கெடுக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அடுத்தாப்பில் பார்த்தா இது வாகனத்துக்கு உண்டான இடங்கள். வாகனமும் அப்படித்தான் ஒரு புது கண்டுபிடிப்புகள். அதாவது ராகு பகவான்னா காற்றே சொல்லக்கூடிய நிலை, காற்றில் இயங்கக்கூடிய வாகனங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். அதே மாதிரி மின்சாரத்தில் இயங்கக்கூடியது கொஞ்சம் ஃபெயில்யூரை பார்க்கும் என செவ்வாய் பகவான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிலைங்க. இப்போ மின்சார வாகனங்கள் கொஞ்சம் ஒரு கட்டமைப்பில் ஒரு கீழே போய்ங்க, ஒரு காற்று சம்பந்தமான ஒரு வாகனங்கள் ஒரு புதுவிதமான எழுச்சியுடன் வந்து சேரும்னு சொல்லக்கூடிய வாகன சம்பந்தமானது இருப்பது மாதிரி புதிது நுழையும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு கிடைக்குதுங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு சுகத்தை கெடுக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு அவர் தைரியமாக வந்து நின்றுட்டார். ராகு பகவானுக்கு சனி பகவான் நட்பு அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடு நட்புன்னு ஒரு நமக்கு சொல்லித்தர்றாங்க, இதை பகை வீடுன்னு சொல்லித்தர்றாங்க. இவர் பகை வாங்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக பகைன்னு வரக்கூடிய நிலைங்க. அப்போது சனி கிரகம் ரெண்டும் சனி வீடாக இருந்தாலும் இது நட்பு வீடாகவும் இது பகை வீடாகவும் தான் நம்மளுக்கு ஒரு கிரக அமைப்புகளில் நம்மளுக்கு ஒரு படித்த பாடங்கள். அப்போ இது ஒரு பகை வீடு, ஆனால் நட்பு கிரகத்தோட வீடு அப்படிங்கிற நிலை. இவங்களை பொறுத்த வரைக்கும் வீடும் பகை வீடு, அந்த அதிபதியும் பகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கில் தான் வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்போது ஒரு பகை வீடு வாங்கிட்டு நட்பு கிரகத்தோட வீடு, ஆனால் வீடு பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது நண்பனுக்கு ஒரு விரோதம் பண்ணுனா எப்படி இருக்குமோ அந்த ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போ நட்பு வட்டாரங்களெல்லாம் கொஞ்சம் அல்லது நேச நாடுகள் ஒரு விரோத நாடுகளாக மாறும், விரோத நாடுகள் நேச நாடுகளாக மாறும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் அது காட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிலைங்க. அடுத்தாப்பில் பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள், ஒரு அரசு துறைகள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா கொஞ்சம் விசேஷமாக வரல. ராகுவோட பார்வையும் கேதங்க நின்றுட்டு போகிறதும் ஒரு சாதகத்துக்கு இல்லாத நிலைங்க. இன்னொருக்கா வரும்போது அதை பேசிக்குவோம்.
6ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு நிலைங்க. அப்போது நோய்கள் புதன்னால கடன், நோய், பிரச்சனை, இதுக்கு இது சப்போர்ட்டு, இதுக்கு இது ஒரு அப்படி ஒரு உனக்கு நானும் எனக்கு நீனு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய இடம்ங்க. இது தீர்ற மாதிரி இருக்கும், ஆனால் தீர்ந்து கிடைக்காது அப்படி சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது நோய்களும் கடன்களும் பார்த்தா மக்களுக்கு ஒரு வளர்த்தி கொடுக்கும். இதுவும் புதனோட வீடுங்க, இதுவும் புதனோட வீடுங்கும் போது புதன் சம்பந்தமான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நமக்கு ஒரு சுகத்தை கெடுக்கக்கூடிய நிலை. அதாவது ஏஐன்னு வந்திருக்கிறதுங்க, ஒரு அதை விட இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏறக்குறைய ராகு அங்கேருந்து போகிறதுக்குள்ளே எலக்ட்ரானிக் சம்பந்தமானதும் இந்த ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் இன்னும் ஒரு அபரிதமான வளர்ச்சிகள், ஒரு மோசமான விளைவை கொண்டு வரக்கூடிய ஒரு அபரித வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவத்துக்கு இது 5ஆம் பாவம், கூட்டாளிகள் நல்லா இருக்கக்கூடிய நிலை. அதாவது ஒரு திருமண பந்தம், ஆண் பெண் உறவுன்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு ராகு 5லினா ஒரு மனசு எண்ணம் அதுக்கு சப்போர்ட்டுக்கு வருது. அப்போது ஒரு 11ஆம் பாவம்ங்கிறது ஒரு 2வது திருமணம் அல்லது இன்னொரு தொடர்புன்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த பகவான் இவங்களுக்கு திரிகோணம் வாங்கிட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாருங்கனால உறவுகளில் ஒரு தவறுகள் நடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகம்ங்க. 8ஆம் பாவத்துக்கு இது 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. ஆயுள், ஒரு இறப்பு, இழப்பு, இதுகளுக்கெல்லாம் பார்த்தா காலபூசனோட இழப்புக்கு இது சப்போர்ட்டாக நின்றுட்டு போகக்கூடிய நிலை. தெய்வம்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்துக்கு இது 3ஆம் பாவம்ங்க. வெளியில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஆன்மீகம் வளர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் டோட்டல் ரிசல்ட் என்ன வரும்னா ஆன்மீகத்துக்கு அது எதிராக இருக்கும்னு சொல்லக்கூடிய கணக்கு தான் இதுலேயும் நம்மளுக்கு கிடச்சிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அடுத்தாப்பில் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவத்துக்கு அது 2ஆம் பாவமும், இவர் 8ஆம் பாவம் நின்றுட்டு போகக்கூடிய இல்லைங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான், தொழிலில் நேர்மை இருக்காது, காசு பணத்தை குறி வச்சு தான் தொழிலினோட ஓட்டங்கள் இருக்கும். அல்லது இந்த தொழில்துறையினோட பொருளாதாரமே யார் கைக்கு போகும் அப்படின்னம்னா ராகு கேது கைகளுக்கு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அடுத்தது ராஜ்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதவி லாபங்கள் யார் கைக்கு போகுது அப்படின்னம்னா ராகு பகவான் கேது பகவான் கைக்கு தான். இந்த காலகட்டத்தினோட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு பார்த்தா அவங்க கையில் தான் லாபமும் தொழிலும் அப்படி பதவிகளும் அவங்க கைக்கு ஈஸியாக போயிடும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் படுக்க சுகம்னு சொல்லக்கூடியதுக்கு 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ இதுக்கு இது சுக்கிர உச்ச வீரசுங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டுகோல் அப்படின்னு இந்த படுக்கை சுகம், அந்த பெண்கள் சம்பந்தமான தலைவலிகள் இன்னும் கொஞ்சம் கூடுது அப்படிங்கிறது தான் ஒரு மேலோட்டமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக வருது. ரொம்ப எலாபரேட்டாக உள்ளே போனோம்னா நிறைய எதிர்ப்புகளை பார்க்க வேண்டியது வருங்க. இருந்தாலும் மேலோட்டமாக பலன்கள் பேசணும் அப்படின்னம்னா இது லாபம், ராஜ்யம், பதவி அப்படிங்கிறது ராகு கைக்கும் கேது கைக்கும் ஈஸியாக போயிடும். ஆனால் மறைமுகமாக போகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈஸியாக நமக்கு கண்ணுக்கு புலப்படுதுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ ரீசெண்டாக இந்த வாருக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்காங்க அல்லது வெளியில் வந்திருக்குது, அந்த விமான போக்குவரத்தினோட பாதுகாப்பே யார் கையில் இருந்திருக்குது அப்படின்னம்னா ஒரு முஸ்லீம் நாடோட கையில் தான் இவ்வளோ காலமாக இருந்திருக்குதுங்க. இன்றைக்கி அதை கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அப்போது பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்க கைக்கு ஏன் போகுது இத்தனை காலமாக, எப்படி அது ரொம்ப நாளாக 5 வருஷமாக இருந்திருக்காங்க போல் இருக்குங்க. அப்போது இத்தனை காலம் ஓடிட்டு இருந்தது, இன்றைக்கி பிரச்சனை வரும்போது தான் வெளியில் வருது. அப்போது சத்தம் இல்லாமல் அவங்க ஒரு பெரிய இடங்கள், அதாவது ஒரு பெரிய தலைவர்களோட பாதுகாப்பே அவங்க கையில் தான் ஒரு விமானத்துறைகளில் இருந்திருக்குது. எந்த விமானம் எங்கே நிற்கணும், எந்த அமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க கையில் தான், அல்லது பாதுகாப்பு வேலைகளே அவங்க கையில் கொடுத்துருக்காங்க, துருக்கி கையில் கொடுத்துருந்துருக்குறாங்க. அது இன்றைக்கி பிரச்சனைன்னு வந்த பிறகு வெளியில் வருது. இன்றைக்கி அவங்க எனக்கு 11,000 ஆட்கள் வெளியில் போயிடுவாங்கன்னு அவங்க கோர்ட் வரைக்கும் போய் நிற்கிறாங்க. அப்போது நம்ம நாட்டில் என்ன ஆள் இல்லையா, செய்ய முடியாதா? ஆனால் சத்தம் இல்லாமல் அவங்க ரகசியமாக அந்த பதவிகளையும் செயல்களையும் ஆல்ரெடி பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அயல்நாட்டு துறை அப்படிங்கிறதுலையே ஒன்று இருந்து அதுக்கு ஒரு பதவி இருந்து அதுக்கு ஒரு செயலாளர் இருந்ததே, ஒரு போதைப்பொருள் கடத்தி பிடிச்ச பிறகு தான் நமக்கு அப்படி ஒரு பதவி இருக்குது. அதுக்கு ஒரு 35 வயசு பையனே அப்படி ஒரு கடத்தி இருக்கிறாரு, எல்லா பிரச்சனையும் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு வெளியில் தெரியுது. அது எப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை நம்மளுக்கு சொல்லி தான் அது வெளியில் வருது.
அப்போ சத்தம் இல்லாமல் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னம்னா, இந்த ராகு சம்மந்தப்பட்ட ஆட்களும் கேது சம்மந்தப்பட்ட ஆட்களும் அப்படி வெளியில் தெரியாத நிலையில் அங்கங்கே முக்கியமான பதவிகளும் முக்கியமான இடத்தையும் அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள்ங்கிறது ஒரு நடைமுறை. இது வெளியில் வந்தது வராமல் எவ்வளோ போயிருக்குதுங்கிறது அது அந்த பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும். இன்றைக்கி ஏன் அதை பேச வேண்டியது வருதுன்னா, இன்றைக்கி அதனோட வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக ஆக்குது. ராகு பகவான் இந்த இடத்துக்கு வந்து பதவிங்கிற இடமும் லாபங்கிற இடத்தையுமே ராகுகேது கையில் தான் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதாவது இந்த ராகுகேது சம்மந்தப்பட்ட மதத்தினரை நான் குறை சொல்ல வரல, மக்கள் நல்லவர்கள் தான். ஆனால் அந்த மதத்தை கொண்டு போகிறவங்களும் தலைமையாக இருக்கிறவர்களும் நம்ம நாட்டுக்கு ஒரு இந்தியாவில் இருக்கும்போது நான் இந்தியனாக நான் பேசித்தான் ஆகணும். அப்போ நம்ம நாட்டுக்கு அது ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு என்ன சொல்லுவோம் நம்மளாம் இல்லாத போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுதுங்க. இப்போது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் வாட்டிக்கனில் ஒரு ஆர்டர் கொடுத்தா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆட்களும் அந்த கிறிஸ்டியன் கேட்டுருவாங்க. அதே மாதிரி முஸ்லீம் அப்படித்தான், மேலேருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா அத்தனை பேர் ஏன் என்னென்னு கேட்காம இருப்பாங்க, ஒன்று சேருவாங்க, ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போது நம்ம இருக்கக்கூடிய தமிழக அரசு அவங்களுக்கு ஏன் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குன்னா, ஒரு ஓட்டு கூட செதறாமல் முழுசாக அவங்களுக்கு வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கூட்டணியோ ஒற்றுமையோ இல்லை, எப்படி நீ ஓட்டுருவ, நமக்கு வேறு வழி கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்மளை ஒரு வாழ்த்து கூட அவங்க சொல்கிறது இல்லைங்கிற நிலைங்க. அப்போ அவங்க இவங்களை ஏன் போற்றி பாதுகாக்கிறாங்க, அந்நிய மதத்தை ஏன் போற்றி பாதுகாக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு முடிவெடுத்தால் அத்தனை பேர் ஒன்று போல் இருப்பாங்க அப்படிங்கிற நிலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டுங்கிறது இல்லை. கூட்டு சேர்றதுக்கு மக்கள் அந்தந்த தலைவர்கள் நம்மளை விடுறதும் இல்லைங்க. இப்போ ஜாதியை எடுத்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதிகள் மதங்கள் அப்படின்னு அப்படி ஒரு தெய்வ வழிபாடுகளை வச்சுட்டு தான் மதங்கள். ஆனால் நம்மளை ஒன்று சேர விடாமையே நம்மளே நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறோம். நம்மளும் ஒன்று சேர்ந்து எல்லாம் நின்னா ஒரு ஆள் சொன்னால் கேட்பான் அப்படின்னம்னா, நம்மளுக்கு அந்த இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைங்கிற ஆள் கிடையாதுங்க. அங்கங்கே அவங்கவுங்க மடம் வச்சுருக்காங்க, அவங்கவுங்க தலைவனாக இருக்கிறான். ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம பதவி போயிருமேங்கிறக்கா யாரும் ஒன்று சேர்றதில்லை, சேர விடுறதும் இல்லை. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தலைமை வந்து அவர் சொன்னால் இங்கே அத்தனை பேரும் கேட்பாங்கங்கிறனால நம்ம இந்துக்கள்கிட்ட இல்லை. நான் இந்து முஸ்லீம் பேச வரலிங்க. ஆனால் அந்த ஏன் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு, சத்தமில்லாத பதவிகள் கொடுக்குறாங்க, லாபங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒற்றுமைக்காகத்தான் அவங்களுக்கு கிடைக்குதுங்கிறனால. நம்ம ஒற்றுமை வரணும்னா நமக்கு ஒரு யூனிட்டி வேணும், அதுக்கு ஒரு தலை வேணுங்க. இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தாலே மடாதிபதிகள்னு பார்த்தா இந்துக்கள்னு சொல்லிட்டு கோயிலை வச்சுட்டு அவங்கவுங்க ஒரு 10 பேர், இந்தியா முழுசும் பார்த்தா ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்குங்க. இதையெல்லாம் ஒன்று சேர முடியாது, ஒன்று சேர விடவும் மாட்டாங்க. அப்போ நம்ம ஒன்று சேராத வரைக்கும் என்ன ஆகி போயிடும், ராகுகேதுக்கள் சொல்கிறத நம்ம கேட்டுதாகணும். ராஜராஜ சோழன் காலமும் அப்படி ராஜேந்திர சோழ காலத்தோட அந்த யூனிட்டிங்கிறது ஒரு அந்த இந்து மக்களோட எழுச்சி, அந்த வீர சிவாஜி இதோட போகுதுங்க. அதுக்கு பிறகு ஒரு 700 வருஷம் அவங்க முஸ்லீம்கள் உள்ளே வர்றாங்க, அதுக்கு பிறகு கிறிஸ்டின் உள்ளே வர்றாங்க, கிறிஸ்டியானிட்டியாக அதுக்கு பிறகு தான் நம்ம நாட்டுக்குள்ளே வருது. அப்போது 700 வருஷம் 300 வருஷம் ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு மேலே நம்ம அவங்க பின்னாடி தான் இருந்திருக்கிறோன்னா ஒரே காரணம் நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை, நம்மளே காட்டி கொடுத்து விட்டோம். இந்த 10 பேர் ஓடி போய் அந்த சைடு நின்றுக்கிட்டோம். இதுதான் நமக்கு ஒரு வீக்கு. இன்றைக்கி அந்த வீக்கு தான் நடக்குதுங்க. நம்ம ஒரு சுதந்திரம் வாங்கிட்டோமோ தவிர நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை ஆகிறதுக்கு தலைவர்கள் விடுறதே கிடையாதுங்க. நம்ம தலைவர்களும் அப்படித்தான். ஆனால் எதிர் தலைவர்கள் எல்லாம் அதை வலு பண்ணிகிட்டே போகிறாங்க. இவங்க 2 பேரும் வலுவாக இருக்கிறாங்க, அப்போது ஒரு தலைமை கீழே எல்லாம் இருக்கிறாங்கங்கும் போது ஜெயிக்கிறோம். அப்போ என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னம்னா, நம்மளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒனிட்டியாக இருந்தால் இந்து முஸ்லீம்கிட்ட பாதுகாக்க வேண்டியதே இல்லை. அரசாங்கம் நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கும், நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கும், ஒரு வாழ்த்தாக சொல்லுவாங்க. இந்த நிலை இல்லாத போகிறதுக்கு காரணமே நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை. அப்போ ஒற்றுமை இல்லைன்னா நம்மளை பிரிக்கிறது ஈஸி. நம்மளுக்கு காசு வந்தால் போதும், நாடு எக்கேடு கட்டால் போதுங்கிற ஒரு நாட்டு பற்று கிடையாது, ஒரு தாய்மண் பற்று கிடையாதுங்க, ஒரு ஒற்றுமை கிடையாதுங்கும் போது நம்ம சிதறோம். இப்படியே காலம் போகும்போது இவங்க 2 பேரும் வரும்போது நம்ம காணாத போயிடுவோம்னுங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுங்க. இன்றைக்கி ஏன் பேசுகிறேன்னா, இனி அடுத்தது என்ன நடக்க போகுது பாருங்க. அதாவது அந்த மதத்தாட்களை நான் குறை சொல்லவில்லை, ஒற்றுமையாக இருக்கிறத பாராட்டித்தான் ஆகணுங்க. அந்த ஒற்றுமை நம்மக்கிட்ட இல்லை. இருக்காத போது என்ன ஆகுது அப்படின்னம்னா, இன்னைக்கு பாருங்கள், இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த பதவிகள் எல்லாமே அவங்க சத்தம் இல்லாமல் பிடிப்பாங்க.
அதாவது நம்மளுக்கு வெளியில் ஃபோக்கஸ் ஆகிறது மந்திரி, அப்படி பிரதம மந்திரி, அப்படி தலைவர்கள், அதுதான் நமக்கு ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது அதிகார வர்க்கங்களோ அல்லது இப்படி சத்தம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பதவிகள் அனைத்தும் அவங்க கைக்கு சத்தம் இல்லாமல் போகும் பாருங்கள். இன்னும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 சமுதாயத்தை சேர்ந்த ஆட்கள் அப்படியே ஒரு சத்தம் இல்லாமல் அந்த பதவிகளை பிடிச்சிக்குவாங்க. வெளியில் தெரியாதுங்க, ஆனால் பிரச்சனை வரும்போது தான் இந்த இடத்துல இந்த ஆள் இருக்கிறாங்கிறது தெரியும். அடுத்தது லாபம் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அவங்க கைக்கு போகும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா தொலைத்தொடர்புத்துறை போயிருங்க, உணவுத்துறை போயிடும். அடுத்தாப்பில் வந்து பார்த்தா 7ஆம் பாவம், இந்த ஒரு கூட்டு ஒரு ஃபைனான்ஸு இதுக்கு சம்மந்தப்பட்டது அங்கே போயிடும். தொழிலினோட பொருளாதாரமே அவங்க கையில் தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. அதாவது உதாரணத்துக்கு ஒரு கார்பரேஷனோ ஒரு முனிசிபாலிட்டிலேயோ ஒரு 1000 கடை கட்டுறாங்க அப்படின்னோம்னா அந்த 1000 கடையில் ஒரு 90-99% இவங்க கைக்கு போகும். அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, அல்லது அவங்களோட கண்ட்ரோல் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. வேணால் நீங்கள் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் பாருங்கள், மார்க்கெட் யார் கையில் இருக்குது, பூ மார்க்கெட் யார் கையில் இருக்குது, மீன் கடை யார் கையில் இருக்குது, செருப்பு கடை யார் கையில் இருக்குது, அப்போ ஒரு உணவு ஒரு பிரியாணி கடையாகிட்டு, அப்போ இது எல்லாமே வருமானம் வரக்கூடிய அனைத்துமே எங்கே போயிரும்னா ராகு பகவான் கைக்கும் கேது பகவான் கைக்கும் போயிருங்க. அடுத்தாப்பில் இன்னொன்று பாருங்கள், இந்த பாவம் பகை வீடு தான். ஆனால் அரசு துறையில் நிறைய ஆட்கள் சத்தம் இல்லாமல் உட்காருவாங்க, செலக்ட் ஆவாங்க. அது செலக்ட் ஆகிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கவர்மெண்ட் கையை விரிக்குங்க. அப்போ ஒரு டிஎன்பிசியில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகட்டு, ஒரு போலீஸ் ஆகட்டு, ஒரு தாசில்தார் ஆகட்டு, ஒரு வலுவான பதவிகள் எல்லாம் யார் கைக்கு போகணும்னா இவங்க கைக்கு போகும். போன வரை லிஸ்ட் எடுத்து பாருங்கள், வெளியில் தெரியாது. இது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு பதவி கொடுத்தா தான் மற்றவங்க சத்தம் போடுவான். சத்தம் இல்லாமல் இந்த இடங்களில் போய் லாபத்தையும் பதவிகளையும் அவங்க கையில் ஈஸியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுத்துரும் பாருங்க. இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே பாருங்கள் நான் சொல்ல சரியாக வருதான்னு. வெளியில் தெரியாது, வெளியில் யாரும் ஒரு ஆர்கியூ பண்ணவோ பேசவோ சண்டை கட்டவோ பேசவே முடியாதுங்க. அது போட்டியில் அவன் எடுத்தான், அப்படி ஏலத்தில் அவங்க எடுத்தாங்க, பரீட்சையில் அவங்க ஜெயித்தாங்க, இந்த மாதிரி சொல்லி கவர்மெண்ட்டு ஏன் அவங்கள கொண்டு வந்து வைக்கிதுன்னா ஒரு ஓட்டு கூட சிதறாமல் அவங்களுக்கு விடும். நாடு எக்கேடு கெட்டாலும் சரி, நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், மறுபடியும் 1 லட்சம் கோடி சம்பாதிக்கணும். 4 லட்சம் கோடி சம்பாதிக்கல, இவர் 1000 கோடி சம்பாதிச்சிட்டு போகிறான், நீங்களும் இழிச்ச வேணா இருந்துட்டு போங்களேன், என்ன கெட்டு போச்சுங்கிறது தான் இன்றைக்கி அரசனோட ஒரு கோட்பாடு. எல்லாரும் அப்படி தான். அப்போ யார் யூனிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க பின்னாடி அரசாங்கம் ஓடுகிறது, அவங்களுக்கு எல்லா சலுகையும் வாரி வழங்குது. நம்ம பிள்ளையார் கோயில் எங்கே ஒரு முக்கில் நின்னால் அவர் தூக்குங்கிறான், அரசம் இருந்தால் தூக்குங்கிறான். இதே இவங்க சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு வந்தால் ரோடு அப்படி ஒதுங்கி போகுதுங்க, இல்லைன்னா கண்டுக்கிறது இல்லை. இது எவ்வளவோ கண்ணு முன்னால் பார்க்குறோங்க. அப்போ நம்மளாம் இன்னேபிள்னு ஏன் போகிறோம்னா நம்ம ஒற்றுமையாக இல்லை, இவனுங்க யாரும் கேட்க மாட்டானுங்க, இவனுங்கெல்லாம் ஒன்று சேர மாட்டானுங்கிறதான் மெயின் பிரச்சனை. அதனால் பாருங்கள், 1.5 வருஷத்துக்குள்ளே பட்ட பிறகாவது நீங்கள் எதாவது ஒன்று சேர பாருங்கிறதான் என்னோடய ரெக்வஸ்ட்டுங்க. ஒரு தலைமை கீழே வரணும். இந்த தலைமை யாருங்கும் போது பார்த்தோம்னா இங்கே சண்டை வந்து அந்த தலைமை இல்லாத போயிருங்கிற ஒரு அமைப்பு. எதிர்காலம் இவங்க பின்னாடி தான் நம்ம ஓட வேண்டிய காலத்தை இன்றைக்கி காலம் நம்மளுக்கு சுட்டி காட்டிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த மதத்தாட்கள் நான் குறை சொல்ல வரல, ஒத்துமையாக இருந்து சத்தம் இல்லாமல் காரியத்தை சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அமைப்பு இன்றைக்கி காலம் அவங்க கையில் எடுத்து கொடுக்குதுங்கிறது தான் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உணவு, பொருளாதாரம், காசு வளம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுக்குதுங்க. தொலைத்தொடர்புத்துறை, புது கண்டுபிடிப்புகள், குரு பகவானோட அருள் 9ஆம் பார்வையாக அருமையாக கிடச்சி போகுதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. 4ஆம் பாவத்துக்கு இது 8ஆம் பாகம். இது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நம்ம இதில் பேசுகிற மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பு துறையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனும் சிவிலும் கொஞ்சம் அடிவாங்குங்க. ஆனால் வாகனத்துறை மறு உருவெடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த ஒரு எலக்ட்ரிக் வாகனங்கள்லாம் அடி வாங்கி போயிட்டு ஒரு கேஸ் சம்பந்தமானது அல்லது காற்று சம்பந்தமான வாகனத்தினோட ஒரு வரவுகள் பெருசாக இருக்கும். அரசுத்துறை முழுசும் அவங்க கையில் சத்தம் இல்லாமல் போகுங்க. பிரச்சனைகள் இவங்களுக்கு 6க்கு 6ஆக இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. 7ஆம் பாவத்துக்கு திரியோணம், கூட்டு எது செய்யணும்னாலும் கூட்டு சேரணும்னா இவங்களோட அனுமதிக்கு நம்ம வேணும். 8ஆம் பாவத்துக்கு இது 4ஆம் பாவம் நல்லா இருக்குதுங்க. நம்ம தெய்வம்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்துக்கு இவங்க 3ஆம் பாவத்தை நின்று சத்தம் இல்லாமல் சாதிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. தொழில் ஸ்தானத்தினோட பொருளாதாரமே இவங்க கையில் தான் இருக்கும். பதவிகள் ஈஸியாக இவங்களை தேடி போகும் சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாம் சத்தம் இல்லாமல், அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்ச நாள் அந்த ஊரே இந்த ஃபேமிலி தான் இருப்பாங்க, மீதி எல்லோரும் வெளியேறுவாங்க. நம்ம கோயம்புத்தூருக்குள்ள நிறைய ஊரை பார்த்துட்டோம்ங்க. ஒரு
ஒரு ஏறக்குறைய ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு ஒரு ஃபேமிலி வந்து உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா அவங்க தான் இருப்பாங்க, மீதி எல்லாரும் ஆட்டோமேட்டிக் காலி வண்டியே ஆகணுங்கிற நிலையில் போயிட்டுருக்குறோம். நான் அந்த மதத்தாட்களை குறை சொல்ல வரல, அந்த ஒற்றுமை அப்படி ஒன்றா இருக்கிறாங்க, இந்த ஒற்றுமையை நீங்களும் கொஞ்சம் அடிபட்ட வரகாது வாங்கன்னு சொல்கிறோமோ தவிர அவங்களும் வாழட்டும் நம்மளும் வாழட்டும், இந்தியா நம்ம தான் இந்துக்கள் தான் வாழணும்னு இல்லை, ஆனால் இந்துக்கள் காணாத போயிடக்கூடாதுங்கிறக்காக ஒரு இந்தியனாவுக்காக ஒரு வைக்கானப்பட வேண்டிய நிலைங்க. இன்றைக்கி அரசாங்கம் காலம் யார் கைக்கு போகுதுன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போகுது, அரசாங்கமும் அவங்க சப்போர்ட்டுக்கு போகுதுங்கிற நிலைங்க. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒற்றுமை. வெறும் தெய்வத்தை கும்பிட்டா மட்டும் பத்தாது, தெய்வத்துக்கு அந்த இடம் பார்க்குதுங்க, அது சனி 10ஆம் பார்வையை பார்க்குதுன்னா அதுக்குள்ளேயும் வேறு ஆட்கள் நுழைவாங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த நம்ம கோயிலில் இவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே கூட போக முடியாது. இது திருப்பதியில் கூட இப்போ நிறைய பேர்த்த எடுத்தாங்க. இவங்க இந்த சனி பகவான் இந்த வீட்டை பார்க்குறதும் குரு பகவான் இந்த வீட்டை பார்க்குறதும் அந்த தெய்வ சம்பந்தமான இடங்கள்லேயும் மற்ற ஆட்கள் பணியமர்த்தப்படுவார்கள்ங்கிறது ஒரு ஏன் படிச்சிருக்கிறான் அந்த லைன் தெரியும், ஏன் கொடுக்கக்கூடாது, அவனும் மனிதன் தானே அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணுங்க. அதனால் ஒரு ஒற்றுமை தான் வழி. ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மத ஆட்களும் ஒன்று சேரணுங்க. நம்ம கோயிலுக்கே போகிறதில்ல, நம்ம ஜென்ரேஷன் சரி அடுத்த ஜென்ரேஷன் கோயில் பக்கம் எட்டியே பார்க்குறது இல்லைங்க. பேரனை கூப்பிட்டா சினிமாக்குன்னா வருவானே தவிர கோயிலுக்குன்னா வர்ற அமைப்பு இல்லை. அது அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், எதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மன நிலையில் நம்ம போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி அந்த மதத்தை பற்றி சொல்லி தர்றதுக்கு நம்ம வீட்லேயும் தயாராக இல்லை, அதுக்குண்டான பள்ளிகளும் இல்லை. அந்த பள்ளிகளை ஆரம்பிக்கக்கூடாதுன்னே அரசாங்கம் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு சட்டம் கொடுத்து போட்டாங்க. மதரசா நடத்தலாம், இவங்க நடத்தலாம், நம்ம ஒரு மதத்தை தொட்டுவிட்டு ஒரு அதுக்குன்னு ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு ஒரு கட்டளைகள். திருப்பி பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளை அழித்தது நம்ம தான், அது ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள். மீண்டும் அடிமைப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் பேச வேண்டியதாக இருக்குதுங்க போயிட்டுருக்கிற கால ஓட்டங்களை பார்த்தா. அதனால் இன்னையாவது ஒன்று சேருங்க. குழந்தைகளுக்கு ஒரு ஒரு கந்தசஷ்டி கவசமாக எதையாவது ஒன்று தினம் படிக்க வைங்க. ஒரு அந்த கற்றதை அப்படியே திரும்ப திரும்ப வந்தால் தான் அவனுக்கு அந்த எண்ணம் வரும். சாமி ரூமுக்குள்ளேயே வர்றது கிடையாது, எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பொருசும் வர்றது கிடையாதுங்க. இதே அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் என்னங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு முதல்ல நம்ம வீட்டில் தெய்வம் போடணும், நம்ம பிள்ளையே தெய்வம் போடுறதே கிடையாது, ஒரு படிக்கிறது கிடையாது, நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. வெள்ளிக்கிழமையாக இதை போய் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்கிறதெல்லாம் நம்ம மதத்தில் கிடையாது. வந்தாவா போனால் பொண்ணு தான் இருக்கிறோம். இருந்தும் இவ்வளோ பேர் ஓடுது. அத்தனை பேர் கோயிலுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னோம்னா பெருமைக்கு போகிறவன், சிரமத்தை அங்கே கொட்டிகிட்டு வர போகிறவன், அப்படி எனக்கு எப்படியா தெய்வம் என்னை காப்பாற்றுன்னு போய் நிற்கிறவன் பொறுப்பை அடுத்தவன் கையில் தெய்வத்து கையில் கொடுத்துட்டு வர்றதுக்கு தான் நம்ம கோயில் போகிறோமோ தவிர அந்த தெய்வத்தை பார்க்கணும் ஒரு மனசோட அப்படி ஒரு ஆன்மீகத்தை ஒட்டிட்டு கோயில் போகிற ஆட்கள் நம்ம கிடையாது. திருவண்ணாமலையில் அத்தனை பேரும் லட்சக்கணக்கில் சுற்றுறாங்கன்னா என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், எனக்கு வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், கடன் தீரணும், பிரச்சனை இருக்கிறவன் தான் அந்த திருவண்ணாமலை போய் லட்சக்கணக்கில் சுற்றிட்டு வர்றாங்க தவிர தெய்வத்தை பார்க்கணும் பௌர்ணமி அன்னைக்கு சுற்றினா ஒரு மோட்சங்கிறத விட ஒரு மனமாற்றம் நல்ல நிலையில் இருக்குங்கிற ஆட்கள் யாரும் எனக்கு தெரிய பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவன் அன்னைக்கு பௌர்ணமிக்கு போக மாட்டான், மற்ற நாளில் சுற்றிக்குவான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அப்போ நம்ம கோயிலை எப்படி எதிர்பார்க்குறோம்னா நம்மளோட சுமையை இறக்கி வைக்கக்கூடிய இடம். நீ யாராவது என்னை காப்பாற்றுங்க, யாராவது எனக்கு செய்யுங்க, யாராவது என் பிரச்சனை பாருங்கள், யாராவது எனக்கு உதவுங்க அப்படின்னு தான் நம்ம தெய்வத்துக்கு ஒரு வச்சுட்ருக்கிறோமோ தவிர ஒரு மன ரீதியாக தெய்வத்துக்கூட ஆத்மாத்மா இருப்போம், அதுக்கு ரெகுலராக இணையணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த மதத்தில் அதெல்லாம் கரெக்டாக வெள்ளிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையாக கரெக்டாக போயிடுறாங்க. நமக்கு அந்த இது இல்லை. அடுத்த ஜென்ரேஷன் கோயிலை பற்றியே நினைக்காதுங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அது கோயில் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காது. நம்ம இந்துக்கள் போயிட்டுருக்கக்கூடியது ஒரு மன ஆதங்கம் தாங்காமல் சொல்ல வேண்டிய விஷயங்க. ஒற்றுமை எப்படி ஜெயிக்குதுன்னு இப்போ இந்த 1.5 வருஷத்தில் பாருங்கள். அந்த ஒற்றுமைக்கு இந்த 1.5 வருஷம் கழித்து அடிபட்டாது வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற நிலைங்க. ராகேது பயிற்சி பெரிய அளவில் நமக்கு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இழப்புகளை கொடுக்குங்க. இந்த மதத்து ஆட்களுக்கு ஒரு நல்ல வலுவான கட்டமைப்பை இன்றைக்கி காலம் கொடுக்க போகுது. காலம் எப்படி கொடுக்கும், அரசாங்கத்து மூலமாக தான் கொடுக்குங்க. அவங்க அரசியல்வாதிகள் எவன் எக்கேடு கேட்டால் போதும், நான் போய் ஃபாரினில் லண்டனில் செட்டில் ஆகிறதுக்கு 1,00,000 கோடி வச்சுருக்கிறேன்ட்டு அவன் போயிடுவான். சின்னப்படுறது இந்தியாவுக்குள் இருக்கிறது நம்ம தான். கொஞ்சம் அப்படி மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஆன்மீகத்தை வளர்த்துங்க. இவங்க கூட சண்டை கட்டாதீங்க. நம்ம ஒற்றுமை கொண்டு வாங்க, எல்லாம் நம்ம தேடி வருமோ தவிர நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாத அவன் போகிறானே இவன் பிழைக்கிறானேன்னா ஒரு நியாயம் இல்லைங்க. நம்ம உழைச்சா தான் நம்மளுது. அவன் காரில் போகிறான், இவன் பில்டிங் கட்டியிருக்கான்னு அடுத்த போகிறான் படத்தில் புண்ணியம் இல்லை. அந்த யூனிட்டியை காட்டுங்க, ஒற்றுமையை காட்டுங்க. அதுதான் ஒரு
ஜெயிக்கக்கூடிய வழியாக இருக்கும். இது என்னோடய தாழ்மையான கருத்து. நான் இந்த வீடியோவில் மதத்தை பற்றி பேச வரலைங்க. அந்த ஒற்றுமையாக இருக்கிறவர்கள் எப்படி சாதிக்க முடிகிறது, எப்படி பதவி அடைக்க முடியுது, லாபத்தை எடுக்க முடியுது, சத்தம் இல்லாமல் எப்படி பரவ முடியுது, அப்படி ஒரு அருகம்புல் பரவுன மாதிரி அவங்க அப்படியே பரவி நிலச்சி நிற்கக்கூடிய நிலை கிடைக்குதுன்னா ஒரே ஒரு காரணம் ஒற்றுமை. மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய ஒற்றுமை. உண்மையில் சொன்னால் முஸ்லீம்ஸ் எல்லோரும் பிறப்பில் முஸ்லீம் கிடையாது. ஏதோ அந்த 700 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு போனவங்க, விட்டுட்டு போன ஆட்களில் 1-2 போனது அப்படியே ஒரு வந்த நிலைங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா அது ஒரு உலகளாவிய சப்போர்ட்டில் அவங்க வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. இதுகளை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான். இவங்களை அப்படி தான் ஒரு 300 வருஷமாக இருந்தவங்க தான். இவங்களுக்கு அப்படித்தான் ஒரு ஃபாரினர்ஸினோட உதவிகளும் பண உதவிகளும் பெருசாக கிடச்சிட்டு போகுதுங்க நிலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் கிடச்சா அவன் அமுத்திக்கு தான் பார்க்குறாங்க தவிர ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு பொது சேவைகளுக்கோ அப்படி கொண்டு வரக்கே தயாராக இல்லைங்க. அடுத்தது மனிதன் நம்ம மதிக்கலை. நம்ம ஹிந்துவாக போனவனோ கிறிஸ்டினாக போனவனோ முஸ்லீமாக போனவனெலாம் இந்துக்கள் தான் மேக்சிமம் ஆட்கள். காரணம் என்னென்னா நமக்கு மரியாதை கிடைக்கல, அல்லது நம்மளை முன்னேற விட மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு விட மாட்டான், கோயிலுக்குள்ளே விட மாட்டான், ஒரு மரியாதை இருக்காது, செருப்பு போடாத, இடுப்பில் துண்டு கட்டாத, இப்படி அவன் கசங்கும் போது நம்மளை யார் கூப்பிட்றான்னா அவனுக்கு மதத்தை பற்றி தெரியாது. மனிதத்துவம், மனித மரியாதை, இதை வச்சு தான் இவங்க முதல்ல கிறிஸ்டியானிட்டியெல்லாம் கால் உணவு காரணமே மெயினாக அவங்க தான். அப்படி ஒரு சகோதரத்துவத்தை கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க, படிப்பை கொடுத்தாங்க, அப்படி ஒரு உணவை கொடுத்தாங்க. அப்படித்தான் அவங்க கால் ஊன்றாங்கங்கிற நிலை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அது பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு உதவிகளை கொடுத்து அப்படியே அந்த சைடு மாற்றி கொண்டுட்டு போகக்கூடிய அமைப்புங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் இங்கேருந்து அங்கே ஓடுறான்னா இங்கத்தை விட அங்கே ஒரு மெயினாக மரியாதை தான் எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் தான் பொருளாதாரம், உணவுகள், மற்றதெல்லாம். அடுத்தது இந்த ராகு கேது ஜாலியாக இருக்கிறது, அதுக்கு செலவு பண்ண காசு கொடுக்கறது, போதை வஸ்துக்கள் கொடுக்கறது, ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணியும் சில ஆட்கள் அப்படி கொண்டு போகிறாங்க, இல்லைன்னு சொல்லிங்க. அந்த பர்சன்டேஜை விட ஒரு மானம் மரியாதை இல்லாத போனவங்க தான் அதிகம். அப்போ ஒரு மனிதத்துவத்துக்கு வாங்க, ஒரு ஈக்குவலாக மதிங்க, ஒரு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெட்டு குத்த மறைங்க. இன்னும் பார்த்தோம்னா அறுவாளும் கையுமாக தான் படங்களே வருது. அது நீ என்ன சொல்ல, சமுதாய மாற்றம் பேசிக்காக வரணுங்க. அதுக்கு விஷுவல் மீடியா இன்றைக்கி நம்மளுக்கு சப்போர்ட்டாகவே இல்லை. விஷுவல் மீடியா வெட்டு குத்து அப்படி பாமு அப்படி தான் காட்டிகிட்டு போகுதே தவிர ஒரு மனிதத்துவம் சொல்லித்தரக்கூடிய படங்கள் ஏதோ ரொம்ப ரேர். இப்போ ஏதோ 1-2 வர ஆரம்பிக்குதுங்க. மேக்ஸிமம் பெரிய ஆட்களே ஒரு கொடூரமாக தான் நடிச்சுட்டு போகிறாங்கங்கிறது இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்லணுங்க. தலைவர்களாகட்டு, ஒரு பெரிய லெவல் இருக்கிறவங்களாகட்டு, ஒரு மீடியாவில் ஒரு விஷுவலை வச்சுருக்கிறவங்களாகட்டு, ஒரு நல்லவர்களாக இல்லை, சுயநலவாதிகளாக இருக்கிறாங்கங்கும்போது நம்ம குடும்பத்தையும் நம்ம சுயநலத்தையும் நம்ம ஒரு தக்க வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் மதம் மாறித்தான் ஆகணும். காலப்போக்கில் இங்கே இருக்கிற அங்கே போயிட்டால் அடியுள்ள அழுகாமையாவது இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாமையாவது வாழ்ந்துக்கலான்னு அப்படியே நெருக்கி. நான் சொல்கிறது உடனடியாக நடந்துட போகிறது இல்லைங்க. இன்றைக்கி போயிட்டு இருக்கிற சூழலை போயிட்டே இருந்தால் மைக்ரேட் ஆகி போயிடும் எல்லாம். இது காலம், கடைசி காலம், இதே தாண்டி வந்துட்டோங்கிற நிலைங்க. நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். ஒற்றுமைக்கு வரணும், ஒரு தலைமைக்கு வரணும். ஒரு தலைமைங்கிறத யாராவது அது காலம் சொல்லட்டும். இன்றைக்கி முதல்ல நம்ம குடும்ப ஒற்றுமைகள், ஒரு பிரச்சனைனா ஒற்றுமை, பக்கத்து வீட்டில் பிரச்சனையாக நமக்கு என்னென்னு போகிறோம். இதே மதத்தாட்கள் அப்படி போக மாட்டாங்க. ஒருத்தர் பிரச்சனைனா அந்த மதம் பின்னாடி நிற்கிதுங்க. போலீஸ் ஸ்டேஷனாக அவன் ஒடியாந்து நிற்கிறான், நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் கதை தான் கேட்டுக்கிறோம், என்ன நடந்து என்னென்னு தெரியறதில்லை. அப்போ நம்ம மதம் நமக்கு உதவ வர்றதில்லை. அப்படி நீ வந்தால் சாமி கும்பிட்டுக்க, தட்டில் காசு போட்டுக்க, அழுதுட்டு போய்க்கங்கிற நிலையில் தான் இருக்க தவிர மத ஆட்கள் நமக்கு உதவியில் பேக்ரவுண்டில் இல்லை. அந்த மத தலைவர்களும் அதை கொஞ்சம் யோசித்து ஒரு யூனிட்டிக்கு அவங்க ஒவ்வொன்றிலையும் நம்ம நிற்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருங்கிறனால. அதே மாதிரி குழந்தைகளை கொஞ்சம் ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. நமக்குன்னு ஒரு கட்டமைப்போ அதுக்குன்னு பள்ளிகளோ இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு வீடும் அப்படியே பள்ளிக்கூடமாக மாற்றுங்க. முதல்ல நம்ம எந்திரிச்சு கையெடுத்து கும்பிட்டா தான் வரும். 11 மணிக்கு எந்திரிக்கிறோமுங்க, 12 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றோம், சாயங்காலம் 5 மணிக்கு மத்தியான சாப்பாடு, ராத்திரி 12 மணிக்கு நைட் மீல்ஸ்னால் எந்த சாமியை கும்பிடுறது, எங்கே விளக்கு போடுறது, என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஒரு சமுதாய மாற்றங்கள் படுமோசமாக இருக்கிறது. உடல் மட்டும் இல்லை, எல்லாமேத்தையும் நம்ம இழந்துட்டு வந்துட்டுருக்குறோங்கிற நிலை பார்த்துங்க. எனக்கு ராகுகேது பேச்சு சொன்னது தத்துவம் சொன்னேன், அட்வைஸ் சொன்னேன்னு நினைக்காதீங்க. ஒரு எதிர்காலத்தினோட பயம் இது. வாழ்த்துக்கள். நம்ம கணக்குப்படி 11ல் நின்று ஒரு ஆள் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்குறாருன்னா 5ல் கிரகம் இருக்கக்கூடாதுங்க. 5ல் இருக்கிற கிரகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்கிறனால 5ல் கேது பகவான் தான் நிற்கிறாருங்க. அடுத்தாப்பில்
5ல் கேது பகவான் நின்னா 4ல் கிரகம் இருக்கணும். 4ல் கிரகம் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அப்போ யாருன்னா காலம் செவ்வாய் அவரே நீசப்பட்டு போய் புதஞ்சாரம் வாங்கி உட்காந்துருக்கிறாருங்க. காலம் இன்றைக்கி நமக்கு சப்போர்ட்டில் இல்லை. அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பாவத்துக்கு இங்கே ஆள் இருக்கக்கூடாது, ஆள் இருக்குது. அப்போ கேது பகவான் சம்பந்தமானது. கேது பகவான்னா தெய்வங்களை சொல்லுவோம், ஆன்மீக குருக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைங்க. அப்போ ஒரு ஆன்மீக குருக்கள் நினச்சா இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இதுக்கு சப்போர்ட் யார் பண்ண முடியும்னா இவர் தான் பண்ண முடியும். இது வந்தால் இது அடி வாங்கும், இதை கொண்டு வர்றதுக்கு இவரோட சப்போர்ட் வேணும். இவரோ கோம ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நிலைங்க. யார் லக்னாதிபதியாக காலபுருஷனத்தினோட லக்னம். காலம் மாறணும் அப்படின்னா நம்ம மாறினா காலம் மாறுங்கிற ஒரு நிலைங்க. இப்போ செவ்வாய் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை. ஒரு செவ்வாய்னு சொன்னால் நம்ம முருகரை சொல்லுவோங்க, அம்மன் சொல்லுவோம், புதஞ்சாரம் வாங்கிட்டு போகுது அப்படிங்கிறதுனால நரசிம்மர் சொல்லலாம். அப்போ இந்த தெய்வங்களை சும்மா போய் கும்பிட்டு வர்றதை விட அதனோட நம்பிக்கைகளையும் தாத்பரியங்களையும் நம்ம குழந்தைகிட்ட கொண்டு வாங்க. எதிர்காலத்தில் அந்த ஆன்மீகம் எதுக்காக வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கோயில் எதுக்கு பெருசாக கட்டினாங்கன்னா பிரச்சனையாக கோயிலுக்குள்ள ஓடியாந்துக்க, படிக்கணுமா கோயிலுக்கு வந்துக்க, ஒரு பழகணும் எதாவது பழகணுமா அல்லது ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு விசேஷங்கள் நடக்கணுமா அதுக்காகத்தான் கோயில். ஒற்றுமையாக ஒன்று சேரக்குண்டான இடங்கள் கோயில். இன்றைக்கி நம்ம கோயில் எப்படி பயன்படுத்துகிறோன்னா நம்ம கட்டி அழுதுட்டு வர்றதுக்கு, இல்லைனா பிரச்சனை கொண்டு போய் எனக்கு ஒரு கோடி கூட உனக்கு 10 லட்சம் தாரன்னு வேண்டிட்டு வர்றதுக்கு தான் திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்டையும் திருவண்ணாமலைக்கும் போகிறோமோ தவிர ஒரு ஆன்மீகமாக இணையிறது இல்லைங்க. முதல்ல நம்ம வந்து தெய்வம்னா என்ன, அது எதுக்கு பயன்படுத்தணுங்கிற இதே இல்லாமல் நான் கேட்குறதெல்லாம் கூடன்னு தான் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாற்றங்கள் வர்றதுக்கு ஒரு பயமாக இருக்குது. காலம்தான் காப்பாற்றி கொடுக்கணும். வாழ்த்துக்கள் ஐயா.